This video sponsored by SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு டெய்லியே ஒரு இன்கம் வருது. நம்ம வீட்டில் இருந்துட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாதவங்க இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் வருது. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம உணவு எப்படி கொடுக்கணும், என்ன உணவு கொடுத்தா அந்த குழந்தைகள் நல்லா நோய் நொடிகள் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாங்க. இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க பாருங்கள். ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது அப்படின்னம்னா நம்ம புரதம் அதிகமாக உள்ளது சோயா பீன்ஸு, கொட்டைகள், பருப்பு வகைகள் இதில் நம்ம அதிகமாக கொடுக்க வேணும். அடுத்து பழங்கள், தானியம், காய்கறி, கறி இதெல்லாம் கொடுக்க வேணும். இதெல்லாமே வைட்டமின்க்கு உள்ளது. நீர் அப்படிங்கிறது குடிநீர், பழரசம். கொழுப்பு சாய்ந்த பொருட்கள் அப்படின்னம்னா மீன், முட்டையோட மஞ்சள் கரு, பால், நெய், கறி இதெல்லாம். நம்ம தாதுக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே முட்டை, பழங்கள், கீரை, பால், மீன் இதெல்லாமே தாதுக்கள். மாவுச்சத்து அப்படிங்கிறது கோதுமை, கொட்டைகள், தானியம், பழங்கள், அரிசி இது எல்லாமே நம்ம ஒரு குழந்தைகளுக்கு தேவையான உணவு வகைகள் ஆகும். இந்த உணவு வகைகள் நாம் கரெக்டாக இப்போது புரதம் அப்படிங்கிறது குறைஞ்சால் என்ன நோய் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. புரதம் அப்படிங்கிறது குறைஞ்சி அப்படின்னம்னா இதில் மராஸ்மஸ், குவாசியர்கர் அப்படிங்கிற 2 வகையான நோய்கள் குழந்தைகளுக்கு வரும். குவாசியர்கர் அப்படிங்கிறது குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக இருக்கும், முகம், கால்களில் வீக்கம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு இருக்கும், உப்பிய வயிறு இருக்கும். இது குவாசியர்கர் நோய். இது புரத குறைபாட்டினால் வருவது. மராஸ்மஸ் அப்படிங்கிறது மெலிந்த உடல் அல்லது தசைகள், மெதுவான உடல் வளர்ச்சி. இது மராஸ்மஸில் வர்றது. இந்த நோய்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னம்னா இந்த வகையான உணவு வகைகள், நம்ம புரதம், கொழுப்புகள், தானியங்கள், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே நமக்கு சரிவிகிதம் இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேணும். அப்போ தான் குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளருவாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. நம்ம தாய்மார்கள் தான் இதை கரெக்டாக அவங்களுக்கு தர வேணும். அதாவது மெயினாக சோயா பீன்ஸில் புரதம் அதிகமாக இருக்குது. அதிகமான புரதம் சோயா பீன்ஸில் இருக்குது. அது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தரலாங்க. அதே போல் வைட்டமின்கள் நிறைய உள்ள இந்த படத்தை பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் தெரியாதவங்க பார்த்து கொடுக்கலாங்க. இது மூலயமா உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லா ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வர்றேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.